போது இந்த நேரத்தில் சூரியன் 10ஆம் இடத்தில் சஞ்சரிக்கிறார். ஒரு வேலை வாய்ப்பிற்காக முயற்சி செய்து கொண்டிருப்பவர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. எதிர்பார்த்த தகவல் வரும். முயற்சி மட்டும் நீங்க எடுங்க. புதிதா தொழில் தொடங்க முடியும். வேலைக்கு போக முடியும். அவ 10ஆம் இடத்தில் சூரியன் சஞ்சரிக்கின்ற போது அரசு வழியில் மேற்கொள்கின்ற முயற்சிகளும் வெற்றியாகும், சாதகமாகும். இன்னொரு பக்கம் கேது 11ஆம் இடத்துல. என்னதான் பிரச்சனைகள், நெருக்கடிகள், போராட்டங்கள் இருந்தாலும் 11ஆம் இடத்து கேது உங்களை வாழ வைத்துக் கொண்டிருப்பார். தேவையான வசதி வாய்ப்புகளை வழங்கி கொண்டிருப்பார். கையில் தேவைக்கேற்ற பணத்தை கொடுத்து கொண்டிருப்பார். புதனும் 9ஆம் இடத்துல ஒரு சாதகமான நிலை இருக்கிறது. சுக்கிரன் 11ஆம் இடத்துல குடும்பத்தில் ஒரு இணக்கமான நிலை இருக்கும். கணவன் மனைவிக்குள் ஏற்பட்ட பிரச்சனைகள் எல்லாம் விலக ஆரம்பிக்கும். நட்பு வட்டம் விரிவடையும். புரியுங்களா? அப்போ இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா ஒரு தேவைக்கேற்றது எதுவுமே கிடைக்கல, ஒரு போராட்டமா இருக்கு, நெருக்கடியா இருக்கு, இதையெல்லாம் நினைத்து வருந்தி கொண்டிருந்த போயிட்டு நமக்கு இந்த நேரத்துல இது இருந்தா போதும் அப்படி நினைத்து கொண்டிருக்கிற நினைப்பு பார்த்தீங்கன்னா அதுல எது தேவையோ அது உங்களுக்கு கிடைக்கும். அப்போ எல்லா விதமான நன்மைகளையும் கிடைத்திடக்கூடிய காணக்கூடிய நிலையெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த வாரத்தில் உங்களுக்கு இருக்கு. 10ஆம் இடத்தில் சஞ்சரித்து கொண்டிருக்கின்ற குரு பகவான் அஸ்தமனமாக இருப்பதால் வேலையிலிருந்த நெருக்கடி விலகும். அந்த 10ஆம் இடத்துல சூரியன் இருக்கார். இப்போ உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு எதிர்பார்த்த இடமாற்றம் கண்டிப்பாக கிடைக்கும். ஒரு முயற்சி நீங்க பண்ணணும். 10ஆம் இடத்து சூரியன் அடுத்து 11க்கு வருவார். புரியுதுங்களா? தொடர்ந்து உங்களுக்கு யோகத்தை கொடுத்து கொண்டிருப்பார். நெருக்கடிகள் என்பது இந்த வாரத்திலோ இந்த மாதத்திலோ உங்களுக்கு நிச்சயமாக இருக்காது. எல்லா வகையிலும் உங்களுக்கு முன்னேற்றமான நிலை இருக்கும். இந்த வாரம் உங்களுக்கு யோகமான வரும். குலதெய்வ வழிபாடு என்பது உங்களை மேலும் பாதுகாக்கும். மீண்டும் அடுத்த வாரம் சந்திக்கிறேன். நன்றி.